Hi friends, welcome to my channel. நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையும் பருப்பும் வச்சு சூப்பரான ஒரு கூட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கூட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு வைக்காதப்போ சாதத்தோடு பரட்டி சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். இது வச்சு வெறும் அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சா போதுங்க. செம்ம டேஸ்டான கூட்டு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவே கீரை மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இதை செய்கிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் தாங்க ஆகும். கடகடன்னு ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இந்த டேஸ்டான முருங்கைக்கீரை பருப்பு கூட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். இதில் செஞ்சோன்னா இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. அதனால் மண்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுட்டேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டிருக்கேன். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட 10 சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சோடனே 10 பல் பூண்டை 1-2 தட்டி அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு கலரிட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் நான் இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால காரம் ஜாஸ்தியாக சேர்க்கல. உங்களுக்கு காரம் நிறைய பிடிக்கும் அப்படின்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு இந்த டைமில் நம்ம சேர்க்குற மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு எடுத்துருக்கோம். தேவைக்கேற்ப நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். இதுக்கு 100 கிராம் துவரம் பருப்பை ஊற வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்கீரை சேர்த்தோன்னே நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் வதக்கக்கூடாதுங்க. அதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். ஒரு 2 கைப்பிடி அளவு தண்ணி தெளிச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த டைமில் நான் உப்பு சேர்க்கலை. உப்பு இந்த டைமில் சேர்த்தோன்னா ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கீரை நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேருங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து கீரை இந்த மாதிரி எடுத்து கிள்ளி பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரிஞ்சு வரணும். இது இன்னும் பிரியலை, வேகாமல் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வேக வைக்கிறேன் நான். பருப்பு இதுக்கு எப்படி வேக வைக்கணும்னா 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பெருங்காயம், சீரகம், மஞ்சத்தூள், 1/2 பழம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் விசில் வச்சு எடுத்துருங்க. பருப்பு நல்லா குழஞ்சி வந்தால் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கீரை நல்லாவே வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி வந்திருக்கு. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததாங்க கீரை நல்லா மசிஞ்சு வரும். ஆல்ரெடி கீரை நம்ம நல்லாவே வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா தான் பருப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி செய்திங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்கும். இப்போ ஒரு மத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க. சட்டியில் நல்லா கொதிக்கும் போதே கீரை நல்லா கடைஞ்சிருங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். கீரை நல்லா வெந்துருச்சுன்னா தான் நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு கடையும் போது நல்லாவே கரைஞ்சி வரும். நீங்கள் ரொம்ப குட்டி பசங்களுக்கு கொடுக்குறீங்க, இல்லை வாயில் கடிப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் பல்ஸில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு பல்ஸில் வச்சு அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி கடைஞ்சி வந்த மாதிரி ஆகிடுங்க. பசங்களுக்கு சாதத்தில் போட்டு நெய் ஒரே 1 ஸ்பூன் அளவு நெய் போட்டு பசைஞ்சு கொடுத்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறது. மறக்காமல் இந்த கீரை கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இது வச்சோன்னா குழம்பு வைக்க தேவையே இல்லைங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வச்ச உடனே காலியாகிடும். ரொம்பவும் ஹெல்த்தியான கீரை கூட்டை, அதுவும் முருங்கைக்கீரை கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி முருங்கைக்கீரையும் முட்டையும் வச்சு எப்படி பொடிமா செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் சேர்த்து உங்கள் லைக்கை போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். கிட்ஸுக்கு உண்டான உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபியும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் ஹெல்த்தியானது. இந்த மாதிரி ரெசிபியை பார்க்குறதுக்குனா நம்ம சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் உங்கள் லைக் போட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.